என்னங்க டிஃபன் ரெடிங்க. நீங்க போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க, நான் கொண்டாந்து போடுறேன். இங்கே கொடுமா, டைம் ஆச்சு. இப்படியே சாப்பிடுறேன். சரவணா, டேய் சரவணா சீக்கிரம் வாடா. டேய் சரவணா சீக்கிரம் வா, உனக்கு வந்து ஊட்டி விடணுமா என்ன? வா. இப்போ எதுக்கு வேற ஏழை விடுற? அட நீங்க வேற, காலேஜுக்கு நேரம் ஆச்சுங்க. ஏலம் விடுறாங்களா? ஏலம் இரு, கூடாது. ஆமா, கூப்பிட்டாலே வரமாட்டான். கூப்பிடலன்னா எங்க இருந்து வர போறான்? பாருங்க, எத்தனை தடவை நான் கூப்பிட்டேன், வந்தானா? மொபைல்ல டிங்குன்னு ஒரு சத்தம் வந்ததும் வந்து நிக்கிறான் பாருங்க. ஏய், இந்த காலத்து பிள்ளைங்க பெத்தவங்க கூட்ட வர மாட்டாங்க. செல்போன் கூப்பிட்டா உடனே வந்துருவாங்க. மா எதுக்குமா கூப்பிட்ட? மொபைல்ல மெசேஜ் வைக்கிறேன்டா, பார்த்து தெரிஞ்சுக்க. இப்ப எம்ஜிஆர் நம்பியார் அங்க மொட்டை மாடில இருக்கான்ப்பா. அவனுக்கு தனியா சொல்லுமா, போய் சாப்பிட சொல்லு. அது என்னதுங்க, பெரியவனை எம்ஜிஆர், சின்னவனை மட்டும் நம்பியாருன்னு? சின்ன நாடு வீட்டுல கிரிமினல் தனம் பண்ணிட்டு இருக்கான். அது சரி. நிசனா டேய் ஷா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே உன் அப்பா தேடிட்டு இருக்காரா? உட்கார்னா கூட ஒரு அசிஸ்டன்ட் வேற. எதுக்கு இவன் உடம்பு இந்த உதறிட்டு இருக்கான்? ஆமா, நம்மளுடைய கடைக்குட்டிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? கன்னடத்து பையங்களே சரோஜா தேவி. வைக்கிறதா வைக்கிறீங்க, ஏன் எல்லாம் பழைய பேரா வச்சிருக்கீங்க? இந்த விஜய், அஜித், நயன்தாரா இப்படி பேர் வைக்கலாம்ல? பெரியவனை பார்க்க விஜய் மாதிரி தானே இருக்கான் அசப்ல. சில பேர்லாம் சின்ன வயசுல மனசுல பதிஞ்சிருக்கும், அந்த ஞாபகமா தான் வச்சிருக்கேன். ஆமா சரி விடு. அதான் வார்த்தை வாய் வந்துச்சுல, அப்படியே முழுகுற. சொல்லுமா. ஆமா இல்ல, வீட்ல எல்லாருக்கும் பட்ட பேர் வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க, என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும். உனக்கா பரவ முனியம்மா. என்னது, பரவ முனியம்மாவா? ஏன் தேனி குஞ்சாரம்மாள்னு வைக்க வேண்டியதானே? அவன் தங்கச்சிக்கு வச்சிருக்கேன். தங்கச்சிக்கா? ஆமா ஆமாங்க, என் குடும்பனால எப்பவுமே உங்களுக்கு அப்படிதான் இலக்காரமா போச்சு. தெரியுண்டி, இப்படி கிண்டல் ஆரம்பிச்சு கீழே முடியும்னு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு எப்பவுமே நீ எனக்கு லீவ் விடுறதான். ஆமா போங்க. கிளியா பாட்டுறோம். யார் அது? ஒருவேளை ஏமி ஜாக்சன் தங்கச்சியா இருக்குமோ? இருந்துட்டு பாரு. பிரபு, பிரபு, பொன்னாங்கண்ணிக்கு ஒரு கட்டு வாங்கப்பா. வச்சுக்கிறேன் பாரு உனக்கு. ஓ, வாட் இஸ் திஸ்? வாட்டர் கான்? கீரை கீரை சிக்கா சிக்கா. பொன்னாங்கண்ணி கீரை இருக்கா? எல்லா கண்ணியும் இருக்கு. இந்த கூட இறக்கி வச்சு நீயே பாத்துக்கோ. ஓ டேட். கீரை ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? நான் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிதான் என் கீரையும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கட்ட எவ்வளோ? 10 ரூபாய். ஓகே, நாட் பேட். தேங்க்யூ. யோ யோ யோ, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, கூட கீழே இறக்கி வச்சுட்டா மேலே யார் ஏத்தி வைப்பா? இவர் டியூப கீழே வைக்க மாட்டாரு, காலில தான் சொருவாரு. டேய், அவன் டியூப சொருலடா, அவனுக்கு அவனே ஆப்ப சொருகி இருக்கான். இப்ப பாரு. எப்படி கம்மிங் தெரியலக்கா? ஓ நோ. அப்படி தெரியல. சம் டெக்னிக்கல். டேய், என்ன விளையாட்டு இது? இங்க ஒருத்தி மொத்தமா நனைஞ்சு நின்னுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டு இருக்க. இல்ல, முதல்ல பைப் திறந்திருந்துச்சு, தண்ணி வரல. இப்போ எப்படி தண்ணி வந்துச்சுன்னு தெரியல. சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? இங்க பாரு, தலன்னு இருந்த என் கீரை எப்படி சரிஞ்சு போயிருக்குன்னு பாரு. அதுக்கு கொய்யால அதுக்கா? ஒண்ணு மொத்தமா நீ வித்து கொடு, இல்ல அத்தனைக்கு நீ துட்டு கொடு. அது வரைக்கும் அவனை இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். அறிவு கட்டவன் பைக்க கழுவுற மாதிரி கழுவி விட்டுட்டான். எல்லாம் தெரியும் விடு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுமா. ஆச்சுடா, ஒரு பின்னல் தானே பின்னி அனுப்புறேன் இரு. முடி கொட்டுதுரி. ஏண்டா கார்த்தி, இந்த எருமை மாட்டை தடவுனா முடி வளரும்னு சொல்றாங்களே, உண்மையாடா? என்னது? அட அறிவு கட்டவள, அது எருவா மாட்டல, எருவா மாட்டேன். தலைக்கு தைக்கிற ஆயில். சும்மா டிவியில வர சமையல் குறிப்பு மட்டும் பார்க்காத, நடுநடுல விளம்பரத்தையும் பாரு. அப்பதான் உலகம்னா என்ன புரியும். காலையிலே வாசல்ல உட்காந்து லூஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்க. சரி போயிட்டு வாங்க. லேச சீக்கிரம் கட்டறமா. காலேஜுக்கு போய் படிக்கணும்னு உங்க அண்ணன் துடிச்சிட்டு இருக்கான்ல. சீக்கிரம் வாண்ணா. வர. ஆண்டி, கீரை வாங்கிக்கிறீங்களா ஆண்டி? இவன் ஏன்டா கீரை விக்கிறான்? வீட்ல வை பிரபு, நான் வந்து பார்த்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. சிரிக்கிறதுக்கு மட்டும் நேரம் இருக்கா? கிளம்புங்க. கிளம்புடா. இதுங்க கலப்பி அனுப்புறதுக்குள்ள போதும். அனிதாக்கா, கீரை வாங்கிக்கிறீங்களா? கீரையா? வாங்கிக்கிறேன். புது 2000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? இல்லக்கா, சாரிக்கா.
ஆண்டி அரைக்கிறேன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. போடா டேய். இட்ஸ் ஓகே. அரைக்கீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, கீரை. டாம் இட். ஏண்டா வண்டி நிக்காம தானே ஓடுதுல? ஆமாண்ணே. அப்புறம் வாடகை பணம் கட்டவனுக்கு என்ன நோகுது? குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனாலதான் வாடகை பணத்துல இருந்து கை வைக்க வேண்டியதாயிடுச்சுண்ணே. சின்னதா உடம்பு சரியில்லாம போச்சுன்னா வாடகை பணத்துல கை வைக்கிற, பின்னால பெருசா உடம்பு சரியில்லாம போச்சுன்னா வண்டியை வித்துருவியா? இல்லண்ணே, இனிமே அந்த தப்பு நடக்காதுண்ணே. 2 நாள்ல மொத்த பணத்தையும் நான் கட்டிடுறேண்ணே. வேணாயா, நீ வண்டி சேவை வச்சுட்டு கிளம்பு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அண்ணே இல்லண்ணே, உனக்கு எங்க சௌரியமா வண்டி ஓட்ட முடியுமோ அங்க போய் ஓட்டிக்க. அடுத்த இடத்துல வேலை கேட்டு போனா எங்க வண்டி ஓட்டுன, எப்படி வேலை பார்த்தேன்னு 1008 கேள்வி கேட்பாங்கண்ணே. பின்ன வேலைக்கு வச்சிருக்க கேட்கத்தான் செய்வா. இத்தனை வருஷமா உங்ககிட்ட வேலை பாக்குறேன், திடீர்னு தூக்கி போடுறீங்களேண்ணே. எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வேலை பார்த்தாங்கிறது முக்கியம். அண்ணே திடீர்னு வேலை போயிடுச்சுன்னு சொன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களாம் தவிச்சு போயிடுவாங்கண்ணே. சரி சார். ஏய், உனக்கு ஒருத்தர் மட்டும் குடும்ப இருக்கமா பேசிட்டு இருக்க? நான் மொட்டை பையனா? எனக்கு குடும்ப புள்ள கூடி இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் தயவு தயவுன்னு பாத்துட்டு இருந்தா கடைசியில் நடுத்தருக்கு போக வேண்டியதா? ஏய், பேந்த மாதிரி பாத்துட்டு இருக்க. சாமி அனுப்புடா. வேடிக்கை பார்த்து நிக்கிறான். ஒரு வேலை சொன்னா படம் செய்ய. சாமி கொடுத்துட்டு கிளம்பியா? ஒரு வாட்டி மன்னிச்சுக்கண்ணே. அண்ணே வாங்குறால. பாரு திருப்பதி உள்ள வா. வணக்கம் சார். சார் வாடகை பணம் சார். என்ன திருப்பதி வாடகை பணம் 1000 ரூபாய் குறையுது? சார் வண்டி கொஞ்சம் செலவு வச்சிருச்சு சார். இப்பதான் உனக்கு பாடம் எடுத்த, உனக்கு வேற தனியா எடுக்கணுமா? இல்லை சார், நாளைக்கு வாடகை சேர்த்து கட்டிடுறேன் சார். வரேன் சார். ஏய், செலான பிள்ளை பண்றா. சரிண்ணே. ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? சொல்லுமா. சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வரீங்களா இல்ல டிராவல்ஸ்க்கு அனுப்பட்டுமா? டிராவல்ஸ்க்கா? இல்ல டிராவல்ஸ்க்கு வேணாமா, நான் வீட்டுக்கே வந்துடுறேம்மா. சரிங்க. ஏய் விடுப்பா, அந்த இடத்துல உனக்கு தெரியும் இல்லையா, ஒரு டாக்டர் வீட்டில் டிரைவர் 2 கேட்டுருக்காங்க, பேசி சொல்கிறேன் சரியா? இந்தா. இல்ல இல்ல வேணாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன். வைப்பா, நீ பாட்டு தங்கச்சிட்ட போய் வேலை போய் சொல்லிடாத, ரொம்ப வருத்தப்படுவா. வண்டி இருப்பேன்னு சொல்லி சமாளி. எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? டீ சாப்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் திருப்பதி. வாப்பா, நம்ம கஷ்டம் நமக்குள்ளப்பா, இதெல்லாம் பசங்களுக்கு தேவைண்ணா, புரியுதா? தெரிஞ்சா வீண் நாங்கள் படிப்பு தான் கட்டும். நீ தைரியமா இரு, நான் டாக்டர் பேசி எப்படி வேலை கொடுத்துறேன் சரியா? ஆரம்பிங்கப்பா. டேய் அடிங்கடா. நிஜமா தானே சொல்றேன். அக்யூஸ்ட் இங்க இருக்கா சார்? ஏய் அவன் வண்டியில ஏத்தியா? ஓகே சார். மணி என்ன டேய்? ஏசி வந்திருக்காரு சார். என்ன ப்ராப்ளம்? சின்ன என்கொயரி தான் சார். கார்த்தி டக்குனு ஒரு ஆட்டோ போறாடி. பப்ளிக் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாம பாத்துங்க. ஓகே ஓகே சார். யோ கிருதர் எங்கயா போறானுங்க? ஆட்டோ தூக்கிட்டு போயிட்டாங்க சார். ஆட்டோல போயிட்டானுங்களா? கையில கடைக்கிட்டானுங்க, வெட்டி துண்டு போட்டுறேன். பாய் மூளை இருக்கா பாய்? இப்ப இல்ல, இருக்கும்போது ஃபோன் பண்றேன், வந்து வாங்கி. சரி பாய். என்னப்பா சிரிச்சிட்டே வர்றீங்க? இல்ல பாய், அவர் மூளை இருக்கான்னு கேட்டதுக்கு நீங்க கோபப்படாம பதில் சொன்னீங்களே. இந்த தொழில தான் அந்த பதில். அப்பா இருக்காரு. நல்லா இருக்காரு பாய். சரி, சிக்கனா மட்டனா? மட்டன் பாய். 1 2? 1/2 கிலோ போதும் பாய். என்னப்பா குறைச்சிட்டீங்க? இல்ல கூட மீன் வாங்க அப்பா போயிருக்காரு பாய். சரி, எப்பா பசங்களும் நெஞ்சுக்கறியா போடு. போடுறேன் பாய். 150 ரூபா கொடுங்க. என்னடா மட்டன் 1/2 கிலோ தானே சொன்னாங்க அம்மா? ஆமா ஆமா.
பாய் பசி தாங்க முடியல பாய், பிச்சை போடுங்க பாய். பிச்சையா? ஆமா பாய். கைகள் நல்லா தானே வச்சிருக்கேன். அதுக்கு இப்படி ரோட்ல பிச்சை எடுக்கணும் வெக்கமா இல்ல? நீ கொடுக்குற 1 ரூபா 2 ரூபாய்க்கு ஷாப்பிங் மால்ல கடை திறந்த பிச்சை எடுக்க முடியும்? அட சும்மா இருங்க பாய், வயிற்றுல கலப்பாதீங்க. உனக்குள்ள ஒரு சோகமா? என்னையா கதை? ஏன் பாய் கேக்குறீங்க? 2 பயலுங்க ஆம்பளை பிள்ளைங்க சிங்க மாதிரி பெத்து வச்சிருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறானுங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி கண்ட நாதாரிங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி வைக்கிறாங்களே. நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க பாய். யார சொல்ற? எல்லாம் என் தலையெழுத்து பாய். ஆமா, பெரியவன் என்ன பண்றான்? பெரியவன் சமயபுரம் கோயில்ல பிச்சை எடுக்கிறான். சின்னவன் உச்சி பிள்ளையார் கோயில்ல பிச்சை எடுக்கிறான். இங்க வாங்க சார். பாய், என்னமோ 2 குழந்தைகளை கான்வென்ட்ல சேர்த்தி IAS IPS படிக்க வச்ச மாதிரி அவனுக்கு கை நிறைய சம்பாரிச்சு உன்னை கண்டுக்காம ரோட்ல விட்ட மாதிரி ஃபீல் பண்ணி பேசுற. ஏண்டா, குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டிய வயசுல பிச்சை எடுக்க வருது உனக்கு கௌரவமா? இந்த பார், இன்னொரு முறை இந்த ஏரியாவில் உன்னை எங்கேயாவது பார்த்தேன், அதை பார் தலை, அது பக்கத்துல உன் தலையை வச்சிருவேன். போடா பாய்க்கு போறாம. பாய், பசங்களுக்கு கறியங்க பாய். ரெடி பாய், கொடுங்க. இந்த ராஜா, ஒரு நிமிஷம். தங்கச்சி செவரிட்டி கேப்பா, அதை எடுத்து வச்சேன். இந்தா. நன்றி பாய். அப்பாவை கேட்டா சொல்லு. சரி சொல்றேன். வரேன் பாய். தேங்க்ஸ் பாய். பார்த்து பத்திரம். மாப்ள ரொம்ப பசில இருப்பான் போடா. ஏப்பாரா பெரிய வேட்டைக்காரர் இவரு, நாயோட தான் சுத்துவாரு. சொத்த நாயை வச்சுட்டு கெத்த காட்டுறான் பாரு. சுத்தனாயா மாவன செத்திங்கடா. புருஷ்லி அவுத்து விட்டான்டா. ஐயோ பாரு டேய், விடாது போட நம்மள டேய். ஐயோ டேய் டேய், தொத்த ஸ்பீடா வந்துடா. டேய் நில்றா டேய். டேய் ஐயோ நின்னா தரடா. கத்தியே வந்தா டேய். டேய் அக்கா டேய் கனவர்க்கா. எவன்டா அவன்? ஏய் ஓ மை காட். டேய், என்னடா அவன் இப்படி பண்ணிட்டான்? ஆஹா டேய், இதுக்கு ஷார்ட்கட்ல நிறைய தெரியும் போல இருக்குதுடா. ஐயோ டேய் ஓடிக்கோ. ஐயோ டேய் டேய் ஓடுறா சார். என்ன கொடுமைடா இது, கொலவரியோட ஓடி வருது. டேய் அண்ணா மஞ்சள் போல கையில சீக்கிரம் ஓட்டுறா, வேகமா போடா. கார்த்தி, கண்ணு தெரியாம புயல் வேகத்துல செம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். கெட்டியமா பிடிச்சிக்கோ. என்னத்தை பிடிச்சிக்க? சைக்கிள் சென் கழட்டு 5 நிமிஷம் ஆச்சுடா. செயின் கலந்துருச்சா? டேய் அது இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. ஓடுறா, வெளியில இருக்கடா. வேகமா ஓடுறா டேய், சீக்கிரம் ஓடுறா. எகிரிக்கோ. கவர போடுறா. கேட். ஒரு பீஸாவது அவ்வளோ தூரம் துரத்திட்டு வந்துச்சா? இதை முதல்ல செஞ்சுக்கலாம்ல. ஒன்று போனால் இன்னொன்று வருது பார், கர்மண்டா. டேய் ஏண்டா என்கிட்டே வா. பாரு, எனக்காவது ஒரு நாள் என் கையில சமத்தியா வாங்க போறான். பட்டாணி பரோட்டாவாம்ல. எழுது நோட்ல எழுது, என்னென்ன பொருள் வேணும்னு எழுது. பட்டாணி இப்ப தள்ளி நோட் பண்ணு மட்டும் தான் சொல்றேன். எனக்காவது அது எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கியா? உங்க அப்பாவை மட்டும் ஒரு ஓவன் அடுப்பு வாங்கி கொடுக்க சொல்லு. அப்புறம் பாரு, விதவிதமா சமைச்சு காட்டுறேன். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இட்லி, உப்புமா, வடை மட்டும்தான். உப்புமா செய்ய உனக்கு ஓவன் வேணுமா? சரி கோவிச்சுக்காதரி. பாரு முடிஞ்சே போச்சு. எப்படி கோவம் வருது பாரு, துணூண்டு இருந்துகிட்டு. ஐயோ வெங்காயம் கொண்டு வரலையா? இவளை கேட்டா கோச்சுக்குவா. அவன் படிக்கிறானா? இவன் என்ன சிந்திச்சுட்டு உட்காந்துருக்கான்? கண்ணே கார்த்தி, ஃப்ரிட்ஜ் பக்கத்துல வெங்காயம் வச்சிருப்பேன், 2 எடுத்துட்டு வாடா. கார்த்தி, டேய் டேய் கார்த்தி. என்னம்மா கூப்பிட்டியாம்மா? கதறிட்டு இருக்கேன்டா. என்னடா அப்படி யோசனை? ஒன்றும் இல்லைம்மா. ஏம்மா நான் சரித்திரத்தை இடம் பிடிச்சா நீ சந்தோஷப்படுவல்லம்மா? என் புள்ள சரித்திரத்துல இடம் பிடிச்சா சந்தோஷம்தான். முதல்ல காலேஜ்ல இடம் பிடிக்கிறியா பாரு. எதுக்குடா கேட்ட? இல்லைம்மா, நல்லா திங்க் பண்ணி பார்த்தேன். பாரதிக்கு 7 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. சரி. நேருக்கு 12 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. காந்திஜிக்கு 13 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணனாலமா சரித்திரத்தில் இடம் பிடிச்சாங்க. அதுக்கு என்னடா இப்போ? இல்லம்மா, எனக்கு நெருக்கி 16 வயசு ஆயிடுச்சு. நீ ஏமா அப்பா கிட்ட என் கல்யாண விஷயத்தை பத்தி பேசக்கூடாது? ஆளைய சைஸையும் பாரு, அறிவு கட்டான். கல்யாணம் கேக்குதா? கல்யாணம் ஜாடி சைஸ்ல ஜோடி கேக்குதா உனக்கு? மூத்தவனே அங்க மூடிக்கிட்டு உட்காந்துருக்கான், உனக்கு கல்யாணம் வெட்டி கிடக்கு. படிக்கிற வயசுல படிப்பை பார்க்காம. தோ உங்க அப்பா வராரு, அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கோ. சோடி என்ன பஞ்சாயத்து? வாங்க இந்தா உள்ள வை. வாழைப்பழமா? நல்ல பழமும் காயுமா வாங்கிட்டு வாங்க. தின்னு கொழுப்பேறி கிடக்கு. இப்படி மொட்டையா சொல்லாம என்னன்னு தான் சொல்லேன். பாரதியாருக்கு 7 வயசுல கல்யாணம் ஆச்சான். காந்திக்கு 13 வயசாம். வேற யாருக்கோ 12 வயசாம். அதனாலதான் அவங்க எல்லாம் சாதிச்சாங்களாம்.
சாருக்கு 16 வயசு ஆயிட்டு வருதுல்ல, எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேக்குறான். சொல்லுங்க அவனுக்கு. டே கார்த்தி, காமராஜ் ஐயா கூட பிரம்மச்சாரி தான். அவர் சரித்திரத்தை இடம் முடிக்கலையா? நம்ம தேவர் ஐயா கூட பிரம்மச்சாரி தான். அவர் சரித்திரத்தை இடம் முடிக்கலையா? டே சரித்திரத்தை இடம் முடிக்கணும்னா கல்யாணம் பண்ணணும் அவசியம் இல்லடா. நல்ல எண்ணமும் தியாக மனப்பான்மை வேணும். புரியுதா ராஜு? இவனை ஒரு விவேகானந்தராகவும் டாக்டர் அப்துல் கலாம் மாதிரியும் ஒரு ஆதிசங்கர் மாதிரி சுத்த பிரம்மச்சாரியா உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ வேற எப்பா டேய், அம்மா மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணோம், மறந்துடாம ஞாபகப்படுத்து சரியா? அவனே ஏன்டா அடிக்கிறாங்க? இன்னைக்காவது ஒரு நாள் என் கையில சமத்தி அவங்க நேத்து தானே சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு வேற ஒருத்தட்ட வாங்கிட்டு இருக்கான் பாத்தியா? ஏண்டா நம்ம வம்பல மாட்ட வைக்கலாம், அடி வாங்க வைக்கலாம். ஏன்னா அவன் நம்ம பீஸ். இது அடுத்த ஏரியாக்காரங்கிட்ட தெருக்காரங்கிட்ட அடி வாங்க கூடாதா? டேய் விடுங்கடா டேய். கார்த்தி, ஏய் டேய் டேய் வாடா போலாம். டேய் டேய் நில்லுடா, டேய் நில்லுடா. கையோட டேய், எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பாயின்ற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணோம். நாலு இந்த அடிங்க பல்கியா கூட இருப்பாங்களே, இப்போ எங்கே போனானுங்க? இவனுங்க என்ன அடிக்கிறத பார்த்துட்டு ஓடிட்டாங்கடா. அதான்டா, உடுக்கையில் இருந்தவன் கை கடுக்கன்னு ஒரு குரல் இருக்கும்ல, அதுதான் நாங்கள். அது அப்படி இல்லடா. உடுக்கையில் இருந்தவன் கை போல ஆங்கே எடுக்குன்னு கலைவதான் நட்பு. பாத்தியா பாத்தியா, டக்குன்னு அவன் புத்திசாலித்தனத்தை காட்டுறான். இதான் அவனை பிடிக்கிறதே இல்லை. போடா சரணா, போன்ல திருப்பி கொடு. கூப்பிடாரா? டேய் வேணாடா, நானும் உங்களை மாதிரியே இருந்துக்கிறேன்டா. சரி அவனை விட்றான். ஆமா, எதுக்கு அவனுங்க ஒன்று அடிச்சானுங்க? அது வந்து காலேஜ் போடா நீ சும்மாறா. ஒரு வயசு பேர் 4 பேர் சேர்ந்துருக்கீங்கன்னா பொண்ணு மாட்டர் தான் இருக்கும். யாரா அந்த பொண்ணு? சி ரொம்ப ஃபீல் பண்ணாத, சொல்லு. பேர் செல்விடா. மலைக்கோட்டை பஜார்ல செல்லு கடை வச்சிருக்கடா. டேய் இதான் உன் செல்வியோட செல்ஃபோன் கடையா? ஆமாண்டா, பயமா இருக்குடா. டேய் தைரியமே வாடா, அவனுக்கு நான் இருக்கேன். நீ இருப்படா. ஆனா ஸ்டூபிட் ஸ்டெப்ஸ். நீ அடி வாங்கின அளவுக்கு இந்த பீஸ் ஒன்றும் ஒருத்தே இல்லையாடா. இது ஸ்டாஃப்டா. ஹலோ, உங்க ஓனருங்க வெளியில போயிருக்காங்க. ஏன்? எப்போ வருவாங்க? உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல அதை சொல்லுங்க. எங்க ஃப்ரெண்ட் ஆல் அவுட் அடிச்சிருக்காங்க மேடம், அது விஷயமா பேசணும். எப்போ வருவாங்க? அவங்கள பார்க்க முடியாது. ஒய், அவங்க இஷ்டம். அவங்க எப்ப வேணாலும் வருவாங்க, எப்ப வேணாலும் போவாங்க. உனக்கு என்ன? அவங்க இஷ்டப்படியா டேப்பானா போட்டோம். ஆனா இப்போ இந்த நிமிஷம் வந்தாகணும். கால் பண்ணு. என்ன கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? கலாட்டாவா? ஹல்லோ, இப்பதான் இலைய வச்சு தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு ஐட்டமும் எடுத்து வச்சு பரிமாற ஆரம்பிச்சேன் வையன், கடை கந்தல் ஆயிடும். அதோ எங்க ஓனர் வந்துட்டாங்க, நீங்க அவங்க கிட்டே பேசிக்கோங்க. Who is she? ஏய் சூப்பரா இருக்கல்ல. உங்க கெமிஸ்ட்ரி எல்லாம் ஓகே தான். தேங்க்ஸ்டா. ஹாய்ப்பா. ஹாய். ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது ஞாபகப்படுத்து, செடி எடுத்துட்டு போ. சரிப்பா. செல்வி, இவங்க 3 பேர் ரொம்ப கலாட்டா பண்றாங்க, ஓவரா சவுண்ட் விடுறாங்க. என்னன்னு கேளு. என்னவா? அவங்க ஃப்ரெண்ட நீ ஆள் வச்சு அடிச்சியாமே, எவனா இங்க ஓவரா சவுண்ட் விடுது? அந்த பூந்தொட்டி தலையன் தான். ஹலோ, இது ஸ்பைக். டேய் முதல்ல கண்ணாடி கட்டு. ஏன் கண்ணாடி கட்டுறா? நீ எங்க பாக்குறேன்னு எனக்கு தெரியும். கண்ணாடி கட்டு. நாங்க பார்த்துட்டாலும். இப்ப என்ன வேணும்? ஏங்க எங்க ஃப்ரெண்ட் ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க, அது எதுக்கு அடிச்சீங்கன்னு தெரியணும். உங்க ஃப்ரெண்டா? யார் உங்க ஃப்ரெண்டு? இவனா? இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஒரு வருஷமா தினமும் கடைக்கு வரான், ஆனா வெறும் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு போறான். ஒரு ஹலோ கூட சொன்னதில்ல, ஆனா ஊரெல்லாம் போய் இவன் லவ் பண்றதா சொல்லிட்டு திரியறான்ப்பா. இவன் ஆள் வச்சு அடிக்காம என்ன பண்றதா? ஹலோ, இப்படிலாம் ஸ்ட்ரைட்டா சொல்லணும். அதெல்லாம் ஆள் வச்சு அடிக்கிற பழக்கம். ஓஹோ. ஏன் பார்சலா உங்க அப்பா அனுப்பினாலா இல்ல உங்க அண்ணன் அனுப்பினாலா? உடனே வசல பாத்துக்கலாம். என் பின்னாடி எத்தனையோ பேர் இவன மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அதுல இவன ஒருத்தன் பொறாமையில அடிச்சிருக்கலாம். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. நம்பலல? இப்ப என் குரூப் அவரை சொல்றேன் பாரு. முடியனா? என்னம்மா செல்வி? சேகரனா? என்னம்மா? ஹலோ ஹலோ ஹலோ, வாங்க இத வந்து பேசி திட்டுக்கலாம். அவங்களே எங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? இருங்க, நான் நானே கூப்பிடுறேன். அப்ப வந்தா போதும். சரிம்மா. அது இப்ப சொல்லுங்க. ஏங்க எங்க ஃப்ரெண்டு 1 வருஷமா உங்களை மட்டும் தாங்க லவ் பண்றான். கொஞ்சம் மனசு வைக்கலாம்ல ப்ளீஸ். இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். நீங்க முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க, போங்க. என்னங்க வடிவேல் காமெடியாங்க இது? சரிப்பட்டு வருவாங்க அதெல்லாம். பாருங்க, இப்ப கூட நீங்க 2 பேரும் தான் என்கிட்ட மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு வார்த்தை பேசுறானா பாருங்க. என்னையே ஃபேஸ் பண்ண முடியல, இதுல எப்படி என் அப்பா அம்மா என் வீட்ல எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவான்? பேசாம திருச்சி தாண்டி பெரம்பலூர் அரியலூர்னு ஏதாவது கிராமத்து சைடு ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இப்ப முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க, போங்க போ. ஏங்க உங்களை மட்டும் தான் லவ் பண்றான்னு சொல்றா, நீங்க எனக்கு வேற பொண்ணை பார்க்க சொல்றீங்க. டேய், நீங்க எல்லாம் வாயில சொன்னா சரிப்பட்டு வர மாட்டீங்க. இருங்க, சரி 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 கிளம்புறோம். வாடா, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கணும்டா. போ.
பார்த்தே இல்ல அவள ஏண்டா என்ட்ரி ஆகும்போது நான் இருக்கேன் நான் பித்திக்கிட்டேன் மானத்தை வாங்குறடா. இது வர டேய் செல்வி வரா, என்னைக்காவது சொதப்பாம சொல்லிடு. செல்வியா? டேய் போவாதீங்கடா போவாதீங்கடா. போவாதீங்களா? நேத்து ஃப்ரெண்ட் கிட்ட பேச நம்ம கேட்டோம்ல, நீ பயப்படுறேன் தானே சொன்னா. தைரியமா போய் பேசுடா. பேசுறதா? அவளை பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படா போய் நான் மட்டும் தனியா பேசுறது? கூட வாடா ப்ளீஸ்ரா. டேய் ஏய் வாரமா போடி. டேய் போர்க்கி டேய் அவள டேய் யார் மேல யார் மேல கை வைக்கிற? டேய் ஓடுறா. டேய் பிடிங்கடா. ஆமா வண்டிக்கு என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகல. சரி நீ வா நான் ட்ராப் பண்றேன். இல்ல பக்கம் தான் போய்க்கிறேன். சரி நீ கிளம்பு, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். என்னடா இதெல்லாம்? அல்லல்ல. இப்ப சரிப்பட்டு வருவானா? பா இனிமே நீங்க எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தராதீங்கப்பா. ஏன்பா மிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அது தெரியலப்பா, ஆனா எல்லாமே தப்பு தப்பா இருக்குன்னு மட்டும் மிஸ் திட்டினாங்க. சரி சரி இந்த இடத்துல போடு. பா உடனே பேச்ச மாத்திடுவீங்களே. சரிம்மா. பா கார்த்தி, பா பிரபுக்கு நாளைக்கு தானே இன்டர்வியூ? ஆமாப்பா, நேத்து நைட்டே சென்னை கிளம்பிட்டான்பா. தரணம் தான் பஸ் ஏத்திட்டு வந்தான். டேய் மிக்ஸி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இருமா தரேன். நான் இப்ப மசாலா அரைக்கணும்டா. இருமா ஆச்சுமா. என்னங்க இவனை பாருங்க, ஆரம்பிச்சிட்டாங்களா? மிக்ஸி எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கான். டேய் குடுடா. சும்மா கத்திக்கிட்டு. என்னவா மிக்ஸி? எதையாச்சும் கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கியா? எங்க கல்யாணத்துக்கு எங்க அம்மா ஆசையா கொடுத்த மிக்ஸி, அதை எடுத்து விளையாடிக்கிட்டு காலங்காத்தால டென்ஷன் படுத்திட்டு. டேய் ஓடலடா. மா கையெடுமா. எடுமா கைய. என்னடா சுவிட்ச் போடாமலே ஓடுது? அம்மா இப்போல்லாம் ஃபேனை கூட ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்கம்மா. அதான் நான் டிவி ரிமோட்லேயே நீ மிக்ஸி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் நீ டிவி பார்த்துக்கிட்டே மாவு அரைச்சிக்கோ, மசாலா அரைச்சிக்கோ, என்ன வேணாலும் அரைச்சிக்கோ. ஓகே? எஸ்மா. பெரிய விஞ்ஞானி இவரு. என்னங்க நம்ம புள்ள பெரிய விஞ்ஞானி ஆயிடுவான் போல இருக்கு. பா புடிப்பா. பா தேனி குஞ்சிராமாப்பா. தேனி குஞ்சரமாவா? விஜி, ஏய் என் தங்கச்சி உனக்கு தேனி குஞ்சரமாளா வந்து வச்சுக்க. ஏய் விஜி எப்படி இருக்க? அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க. ஐசு நல்லா இருக்கியா? எழுந்துடா. இப்படி உட்காருங்க. சரிங்க. அப்புறம்க்கா எத்தனை நாள் ஆச்சடி உன்னை வாமா பார்த்து? நல்லா இருக்கீங்களா? உட்காரு 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 உட்காரு. என்ன இப்போதான் வீடு தெரியுதா? 5 நிமிஷம் இருங்க, டிஃபன் ரெடி பண்ணி அக்கா, கொண்டு ஒரு நிமிஷம். இப்பதான் சங்கீதா ஹோட்டல்ல நாங்க சாப்பிட்டுட்டு வந்தோம். நம்ம வீட்டுக்கு வரும்போது வழியில சாப்பிடுவியா? என்ன இது? எங்க நீ முதல்ல சொன்னேன் அண்ணன் வீட்ல போய் சாப்பிட்டுக்கலான்னு. இவதான் அதை விடுக்கா, என் பையன் விக்னேஷ்க்கு வர 11ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். என்னடி இது? ஒரு நல்ல பேச்சுக்கு சொல்லல, பொண்ணு பார்க்க அழைக்கல, சரவணா உள்ள நிச்சயதார்த்தத்துக்கு கூட சொல்லி விடல, 3வது மனுஷன் மாதிரி பத்திரிக்கை தூக்கிட்டு வந்திருக்க. நெட்ல தான் பொண்ணை பார்த்தேன், நல்ல இடமா இருந்துச்சு. சரி நல்ல இடத்த விட்டுற வேண்டாம்னு சீக்கிரமா முடிச்சிட்டேன். வந்து குடும்பத்தோட இருந்து எல்லாரும் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைங்க. எதையும் மனசுல வச்சுக்காம குழந்தைங்களோட 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா நான் வந்துடுறேன் தம்பி. கல்யாணத்தை நடத்தி. அஜய் குடிக்க எடுத்துட்டு போ. என்ன சாப்பிடுறீங்க? டீ காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அக்கா ஜில்லுன்னு ஏதாவது கோக் பெப்சி கொண்டு வாயேன். அதெல்லாம் நல்லது இல்ல. லெமன் புளிஞ்சு ஜூஸ் போட்டு தரட்டா? அதெல்லாம் என் த்ரோட்டுக்கு செட் ஆகாதுக்கா. வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடல. கிடக்குறா நீ எனக்கு டீ எடுத்துட்டு வாங்களேன். ரொம்ப பண்ணாத. என்ன சரவணா எப்படி இருக்க? நல்லா இருந்துச்சு சித்தப்பா. கார்த்தி சரவணன் காலேஜ் படிக்கிறான் தெரியும். நீ 8 தானே? +1 சித்தப்பா. எங்க எங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவ காது குத்துக்குதா எனக்கு இந்த அட்டிகை எடுத்து போட்டீங்க தெரியுமா? முக்கியம். டீ எடுத்துக்கங்க. இந்த தண்ணியாச்சும் குடி. அக்கா கேன் வாட்டர் வேணுமே. நம்ம காவேரி தண்ணிடி. இல்லக்கா எனக்கு சேராது. தலைக்கு மேல கல்யாண வேலை வச்சிருக்கோமா, அதனால கையோட மினரல் வாட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏங்க வாட்டர் எடுங்க. கொடுங்க. அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லடி. கூலிங் கம்மி ஆயிடுச்சு. ஏங்க பத்திரிக்கை எடுங்க. அடுத்து சரி அக்கா, நீயும் மாமாவும் சேர்ந்து வந்து நில்லுங்க. புடி புடிடி. அக்கா மாமா குடும்பத்தோட எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வரேன். பாய் சித்தப்பா. பாய்மா பாய் பாய். ஏய் போதும் வாடி. தள்ளுடா. என்னங்க அவ திமிர பாத்தீங்களா? சித்தி பொண்ணு மாதிரியா நினைச்சேன், என் சொந்த தங்கச்சி மாதிரி தான் நினைச்சேன். என்கிட்டயே பணக்காரத்தை காட்டுறா பாருங்க. ஏய் அவளை என்ன இடத்த பாக்குற? விடு. அந்த கல்யாணத்துக்குலாம் நான் போக மாட்டேன். என்ன பேச்சு பேசுற நீ? அவளுக்கா இல்லாட்டா சகலக்கையாக போய் தானே ஆகணும். மனசு வருத்தப்பட வரல. நீங்க வேணா போங்க, நான் வரல. மா நம்ம இந்த கல்யாணத்து குடும்பத்தோட போறோமா? சித்தி இப்ப சொன்ன மாதிரியே நம்மளும் போய் சொல்றோமா, கல்யாண சாப்பாடு ஒத்துக்கா தண்ணி ஒத்துக்கா நம்மளும் போய் பந்த காட்டுறோமா. குடும்பத்துல இருக்கவங்கள கேட்பாங்களா ஏன் சாப்பிடலன்னு. அப்போ தெரியும் அந்த சித்திக்கு. கரெக்ட். இது ஏன் எனக்கு தோணாம போச்சு? இதெல்லாம் டிவி சீரியல் பார்த்து டயலாக் பேசுங்க. இதோ பாருங்க,
கல்யாணத்தன்னைக்கு வேலை இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எங்களை பஸ்ல அனுப்புற வேலை வேண்டாம். நீங்களும் வரணும். அப்ப என்ன பொசிஷன் பாப்போம். நம்ம கார்ல தான் போறோம். மண்டபத்து வாசல்ல இறங்குறோம். அந்த தேனி குஞ்சரம்மாள் முன்னாடி நம்ம பந்தா பண்றோம். என்னம்மா? ஆமாம்மா. டே பிரபு, அப்பா கால் பண்ணாரா? எத்தனை மணிக்குப்பா இன்டர்வியூ? சரிப்பா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. காலையிலே டிஃபன் கொடுத்து விட்டாங்க. சரிப்பா. மதியமும் சரவணா பாய். அப்படியாப்பா? மத்தியானம் பஸ் ஏறிடுவேன். நைட்டாக இங்கே வந்துடும்ப்பா. ஒன்றும் அவசரம் இல்லைப்பா. பார்த்து பொறுமையா வா. நல்ல பஸ்ஸாக பார்த்து ஏறிவா. சரியா? ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. யாருண்ணா போன்ல? பிரபுவா? ஆமாம்மா. அண்ணா என்னாச்சுண்ணே? அண்ணா ஏதோ கல்லு வச்சு அழுத்தின மாதிரி. இப்படி வேர்த்து இருக்கு. நெஞ்சு வலிக்குதா? எனக்கு எனக்கு ஐயோ எனக்கு மாடிக்கு வாங்க. ஏண்டி? என்னாச்சு? அங்க ஏன் பதற? அண்ணா நெஞ்சு வலியில உட்கார்ந்திருக்காரு. சீக்கிரம் போங்க. ஐயோ என்ன போச்சு? அண்ணா என்ன பண்ணுதுண்ணே? நெஞ்சு அடிச்ச மாதிரி சுருக்குரு வரும். என்னங்க? ராஜு தெரியல. இல்ல நீ போய் வண்டி எடுத்துட்டு வா. ஹாஸ்பிடல் எடுத்துட்டு போ. எனக்கு நெஞ்சு வலியில இருக்காரு. ஏய் சீக்கிரம் பேஷண்ட் செக் பண்ணுப்பா. சரி. உட்கார். பாத்து மெதுவா. பின்னாடி வாங்க. பேஷண்ட் கூட வந்தவங்க நீங்க தானே? ஆமா. கேஷ் கவுண்டர்ல 15000 ரூபாய் கட்டிடுங்க. 15000மா? சரிம்மா கட்டிடுறேம்மா. ராஜு உன்கிட்ட 10,000 பணம் கொடுத்தல. அது கார் வாடகை பண்ணணும்னு சொன்னீங்களேங்க. வாடகை பணம் தான். எங்க வச்சுக்க சொல்லு, நம்ம எடுத்து வந்துடுறேன். என்னங்க என்ன? நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா டாக்டர் வந்து ஏதாவது விவரம் கேட்டா நான் என்னன்னு சொல்றது? நீங்க உங்க போனை கொடுங்க. டேய் கரியா, இங்க பாஸ் பண்ணடா டேய். இங்க பாஸ் பண்ணடா டேய். கரியா. டேய். என்னம்மா? எங்கடா இருக்க? அம்மா இங்க கிரவுண்ட்லமா. ஏய் பிரபு அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா. என்னம்மா சொல்ற? ஸ்டார் ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கோம். நீ வீட்டுக்கு போ. அந்த சின்ன பீரோல சேலை எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். ஆமாமா. அது கீழே பணம் வச்சிருக்கேன். அதை அப்படியே எடுத்துட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன்னா. இன்சூரன்ஸ் முடிஞ்சு 1 மாசம் ஆகுது. அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க சார். அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் சார். கல்யாணம்? ஆமா சார். மாப்பிள்ளை பேக்கெட் லெவலில் வச்சிருக்கேன். ரெஸ்ட் எடுக்கிறீங்க சார். ரெஸ்ட் எடுக்கிறேன் சார். சரி, உன் கல்யாணத்துல மொய் குறைஞ்சா வச்சுக்க. சார் உனக்கு என்னமா? லைசென்ஸ் இல்ல சார். டேய் டேய் டேய். டேய் இவரு. சார். ஏய் நீ நம்ம தள்ளி விட்ட போலீஸ்ரா. ஏய் போடா சீக்கிரம் போடு. சீக்கிரம் தான். ஏய் நில்லுடா. ஏய் ஏய் ஏய். அடி. ஏய். அட பாவமே. ஐயோ என்னாச்சுமா? ஏய் வண்டியை மட்டும் தப்பிச்சு போறானே. அவன விடக்கூடாது. ஏய் வாடா. ஏய் ஏய் வாடா டேய். ஏய் வாடா. ஏய் ஏய் இறங்கடா. ஏய் உடுடா. ஏய் வாடா. வாடா. ஏய் வாடா. கையை கட்டி தெரியா? ஏய் ஏய் வாடா. போலீஸ் வந்தா. ஏய் வீடா. ஏய் போலீஸ் என்னடா பண்ணுவீங்க நீ?